சிறுமியின் கொலை சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டம் மட்டும் போதாது, இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும், அதுவே இதுபோன்ற குற்றங்கள் இனி தொடராமல் பாதுகாக்கும் என்றும் அவர் வலியுறுத்துகிறார். அதோடு பச்சிளம் குழந்தையை இழந்து வாடும் பெற்றோரின் வேதனையில் தானும் அவர்களது குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதாக தனது இரங்கலை பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அனைவரையுமே உலுக்கிய அந்த புதுச்சேரி சிறுமியின் கொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? பூமொழி, நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த சம்பவம் புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்லாமல் அதை தாண்டி பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் சோலை நகர் பகுதியை சேர்ந்த அந்த அரசு பள்ளி சிறுமி 5ஆம் வகுப்பு படித்த நிலையில் 9 வயது கொண்ட அந்த சிறுமி ஒரு சிலரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னுடைய கண்டனங்களை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு போக்சோ சட்டங்கள் மட்டும் போதாது என்றும், இத்தகைய காட்டு மிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாகவும், இதன் மூலமாக கேட்டுக்கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதுவே இது போன்ற குற்றங்களுக்கு இனி தொடராமல் சிறுமிகள் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் தற்போது எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். மேலும் பச்சிளம் குழந்தையை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கும் அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய வேதனைகள் தானும் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக பங்கெடுத்துக் கொள்வதாகவும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னுடைய இரங்கல் பதிவை தற்போது இதன் மூலமாக தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.